Question number 1. Verify the following equalities. பின்வரும் சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு இதில் நாம் பைகாட் பண்ண வேண்டிய ஒரு டேபிள்ஸ் இருக்குது. இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டேபிள். உங்கள் புக்லேயே இது இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணிக்கோங்க. அதாவது டீட்டானா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, டேன் டீட்டா, காட் டீட்டா இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அது 0 டிகிரி இருக்கும்போது என்ன வேல்யூ, 30ல் இருக்கும்போது என்ன வேல்யூ, 45ல் இருக்கும்போது என்ன வேல்யூ, 60ல் 90ல் இருக்கும்போது என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸ் போட முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி பார்த்தா sin ஸ்கொயர் 60 டிகிரி. அப்போது 60 டிகிரி அதாவது sin ஸ்கொயர் 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 60 டிகிரி ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin 60 டிகிரியோட வேல்யூ √3 டிவைடட் பை 2. ஸோ ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு காஸ் 60யோட வேல்யூ 1/2. ஸோ ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ இந்த √3 ரூட் கேன்சல் ஆயிருமா? 2க்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடுது. 2 இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். ஸோ 2 ஸ்கொயர்ட்னா 4ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு. 3/4 டிவைட் ப்ளஸ்ஸு 1 ஸ்கொயர்ட்னா 1, 2 ஸ்கொயர்ட்னா 4. ஸோ 1/4 ஈக்குவல் டு 1. ஸோ 3 + 1 பேஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ 3 + 1 4 டிவைடட் பை 4 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ 1 ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த பக்கம் 1 தான் இருக்குது. ஸோ 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். Next, second one, 1 plus tan square 30 degree equal to secant square 30 degree. So 1 plus tan square 30 degree equal to secant square 30 degree. அப்போ secant 30 degree ஓட வேல்யூ 2/√3. tan 30 ஓடது 1/√3. ஸோ அதை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 1 ப்ளஸ்ஸு tan ஓட வேல்யூ என்ன? 1/√3 the whole squared. ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 1 ஸ்கொயர்டு √3 ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு 2 ஸ்கொயருக்கு கேன்சல் ஆகிடும். 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 1/3ன்னு எனக்கு கிடைக்கும். அதே சீக்கண்ட் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 2/√3. ஸோ 2/√3னா என்ன வரும்? இதையும் நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ்ஸு 1/3ன்னு வரும். இது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 1 ப்ளஸ்ஸு 1/3ன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்னா 1 + 1 ப்ளஸ்ஸு அப்போ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3னா 3 + 1 4 டிவைடட் பை 3. ஸோ எனக்கு இதோட வேல்யூ 4/3ன்னு கிடச்சிச்சு. இதை நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் 30 அது 2/√3 the whole square 3. ஸோ 2 ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்டு. இதுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா ரூட்டுக்கு 2க்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 4/3ன்னு கிடச்சிச்சு. ஸோ 4/3 ஈக்குவல் டு 4/3யா? 1 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஈக்குவல். ஸோ இது ஈக்குவலுங்கிறது வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், cos 90 degree equal to 1 minus 2 sin squared 45 degree equal to 2 cos squared 45 degree minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்க போகிறோம், செகண்ட் இது கண்டுபிடிக்கிறோம், 3. ஸோ 3 வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா வெரிஃபை பண்ணிட்டோன்னு அர்த்தம். cos 90 degree equal to 0ங்கிறது நமக்கு அந்த டேபிள்லேருந்து வேல்யூஸை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 minus 2 sin squared 45 degree. ஸோ sin 45 டிகிரிக்கு என்ன? 1/√2. ஸோ இங்கே 2 இருக்குது, 2 இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதுக்கு ஸ்கொயர்டு எடுக்கிறேன். ஸோ 1 ஸ்கொயர்னா ஸ்கொயர்டு, √2 ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு 2 ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஸ்கொயர்னா 1 தான். 2வா? 1/2 2வா? அப்போ இது கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 1 0ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். தேர்டு ஒன் ஃபைன் பண்ண வேண்டியது என்ன? இது. ஸோ அதுதான் காஸ்னா 1/√2 the whole squared. 2 × 1 squared டிவைடட் பை √2 ஸ்கொயர்டுனா ரூட்டுக்கு ஸ்கொயர்டுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 2 ஸ்கொயர்டுனா 1 1/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 1 0. ஸோ 0 இது எனக்கு 3. ஸோ 1 ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 3ன்னு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ cos 90 டிகிரி ஈக்குவல் டு 1 minus 2 sin square 45 degree equal to 2 cos square 45 degree minus 1ங்கிறது மூணுமே ஈக்குவலுங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ வெரிஃபைடு நம்ம எழுதிடும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம்
sin 30 degree cos 60 degree plus cos 30 degree sin 60 degree equal to sin 90 degree. ஸோ sin 90 டிகிரியோட வேல்யூ என்ன ஒன்றுன்னு தெரியும். ஸோ ஒன்று இது என்னோட ஒன்றுன்னு இதை வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒன்றுன்னு நான் ப்ரூஃப் பண்ணணும். 30 டிகிரினா சைன் 30னா 1/2, காஸ் 60னா 1/2 ப்ளஸ்ஸு காஸ் 30னா √3 divided by 2 into sin 60னா √3 divided by 2. ஸோ 1 into 1 2னா 4 1/4 ப்ளஸ்ஸு √3 தான் √3 ஸ்கொயர்டுன்னு வரும். அப்போ ஸ்கொயர்டுக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ 3 2 into 2 4. ஸோ 4/4னா கேன்சல் பண்ணிட்டோம்னா 1. ஸோ 1 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இதுதான் என்னோட 2. ஸோ 1 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ 1 2 இஸ் ஈக்குவல் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படி எழுதிட்டு இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?